பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, சங்கீத புத்தகம் 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், என் கொம்பை காண்டாமிருகத்து கொம்பை போல உயர பண்ணினீர், நான் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். பாருங்க, அந்த கொம்பு என்பது அவங்களுடைய பலன், அவங்களுடைய மேன்மை, அவங்களுடைய உயர்வு. இப்போ நீங்கள் அதே சங்கீதத்தில் 75:5 படிக்கும்போது உங்களுடைய கொம்பை உயர பண்ணி நீங்கள் ரொம்ப கர்வமாக தெரியும். அது ஒரு பெருமை, ஒரு மேன்மையை சொல்லுகிறது. தாவீது தன் வாழ்வில் அவர் சொல்லுகிறார், என் கொம்பை காண்டாமிருக கொம்பை போல உயர பண்ணுகிறேன். அது கொம்புக்கு எவ்வளோ, காண்டாமிருக கொம்புக்கு எவ்வளோ பலன் வருகிறதோ, அவர் சொல்கிறாரு, நான் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனுஷன், என் பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, என் புகழ்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, நான் புது எண்ணெயினாலே ஒரு அபிஷேகத்தை நான் உணர்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் சாதாரண ஆளால், பலவீன ஆளாக இருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி காண்டாமிருகத்தினுடைய கொம்புக்கு ஒப்பாய் ஒரு புது பலனை தருவார். அது என்ன பண்ணும், எதையும் முட்டி தள்ளிடும். அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இப்படியே நம்ம வாழ்க்கை போகாது. இப்படியே அந்த பலவீனத்தோடு இல்லை, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பலத்தை தேவன் தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இதே சங்கீத புத்தகத்தில் 132ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் படிக்கும்போது, அங்கே எனக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணி, எனக்கு சக்தியே இல்லைங்க, எனக்கு பலனே இல்லை, நான் சாதாரண மனுஷனாக இருக்கிறேன், ஆனால் நான் ஆண்டவரை நம்புகிறபடினாலே எனக்குன்னு ஒரு கொம்பை முளைக்க பண்ணி என் விளக்கை அவர் ஏற்றுகிறார். என் விளக்கை ஏற்றுகிறார் அப்படின்னா, என்னை சாதாரணமான மனுஷனை எல்லா இடத்திலும் பிரபலப்படுத்துகிறார், என்னை மேன்மைப்படுத்துகிறார். அதை தான் சங்கீதம் 18:28 சொல்லுறது, என் இருளை வெளிச்சமாக்கும், என் விளக்கை ஏற்றும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீ இருளில் மறைந்து நீங்கள் யாரும் தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஒரு விளக்கை ஏற்றுவார், உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவார். எப்போ தெரியுமா, உங்களுக்கு ஒரு கொம்பையும் முளைக்க பண்ணுவார், ஒரு ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரியாக மாற்றுவார். ஆண்டவர் தம்மை நம்புகிறவர்களை, தம்மை தேடுகிறவர்களை அழகாக உருவாக்குவார். இங்கே இறைமையில் 18:6 வாசிக்கிற, குயவன் கையில் ஒரு களிமண் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் கையில் இருக்கிறீர்கள். நம் தேவனுடைய கையிலே போகும்போது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல முடியாய் கர்த்தர் கைகளை யுத்தத்துக்கு பயிற்சிவித்து காண்டாமிருகத்தின் கொம்பை போல அவர் முளைக்க பண்ணுவேன் வாக்கு பண்ணுகிறார். மக்களே, இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மை, ஆசிரியத்தை நீங்கள் எப்போ அடைவீங்க தெரியுமா? அவருடைய கைக்கு போகும்போது, குயவனாக தேவனுடைய கைக்கு போகும்போது அவர் உங்களை ஒரு கொம்பை முளைக்க பண்ணி, அந்த கொம்பு காண்டாமிருக கொம்புக்கு ஒப்பாய் நம்மை பலமுள்ளவர்களாய், பலர் நம்மளை முட்டி தள்ளிடுவாங்க, நம்மளை பார்த்தாலே அற்பமாக எண்ணுவாங்க. ஒரு சாதாரண மனிதர்களை கர்த்தர் நம்ம கொம்பை முளைக்க பண்ணுவார். இதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் இதைத்தான் அங்கே அன்னாள் சொல்லுகிறார், தன் ராஜாவுக்கு பலம் தந்து அவர் கொம்பை உயர்த்துகிறார். அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? 1 சாமுவேல் 2:10 நமக்கு பலன் கொடுத்து அவரை நம்பினவருடைய வாழ்வை எல்லா கண்களுக்கு முன்பாக உயர்த்துகிறார், மேன்மையாக வைக்கிறார். ஒருவேளை நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம், புறக்கணிக்கப்படலாம், ஒரு சாதாரண நிலையில் இருக்கலாம். ஆண்டவரை நம்புகிற போது சிறியவனை புழுதிலிருந்து, எளியவனை குப்பையை எடுத்து அவனை பிரபுக்கள் மத்தியிலே அமர பண்ணி அவனுக்கு பலம் தந்து அவன் கொம்பை உயர்த்துகிறார். இன்னும் கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரம் 75ஆம் வசனம், அவன் வம்சத்திலே என்ன பண்ணுறாரா, ஒருவனை தாவீதுக்கு ஒரு கொம்பை, அதன் ரட்சணை கொம்பை அவர் அப்புறம் உயர்த்துகிறாராம். ஆண்டவர் அநேகரை காப்பாற்றக்கூடிய ஒரு கொம்பு இயேசு கிறிஸ்து எப்படி தாவீது வம்சத்தில் வந்தது போல உங்களை அநேகரை காப்பாற்றக்கூடிய ஒரு ரட்சணிய கொம்பாக, ஒரு விடுதலையின் கொம்பாக உங்களை மாற்றுவார். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் ரட்சணிய கொம்பாய், உங்களை காப்பாற்றுகிற கொம்பாய், ஆபத்து நாசமோசனை தப்பி வைக்கிற கொம்பாய், பிசாசு கிரியிலிருந்து பாவத்திலேருந்து தப்பி வைக்கிற ஒரு ரட்சணிய கொம்பாய் இருக்கிறது போல, இன்றைக்கு அவர் உங்கள் வாழ்விலே ஒரு அற்புதம் செய்ய மாத்திரம் உங்களை அநேகருக்கு ஒரு ரட்சணிய கொம்பாய் மாற்றுவார். கர்த்தருடைய அபிஷேகத்தை கேளுங்க, அவருடைய கிருபையை கேளுங்க. தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணது போல
தாவீது கொம்பை உயர பண்ணினது போல, தாவீதுடைய கொம்பை காண்டாமிற்கு கொம்பை போல மாற்றினது போல, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு ரட்சண கொம்பாய் வந்தது போல, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை, தம்மை தேடுகளுக்கு அவர் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவருடைய கொம்பை என்ன பண்ணுறாங்க, காண்டாமிருக்கு கொம்பை போல மாற்றுகிறார். எவ்வளோ நீ பலவீனமாக இருந்தீங்களோ, சாதாரணமாக இருந்தீங்களோ, அற்பமாக எண்ணப்பட்டீர்களோ, கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் தந்து அவர்களுக்கு சமாதானத்தை அள்ளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட பலன்? காண்டாமிருகத்தை ஒத்த பலன். அவர்களுக்கு முன்பாக ஒருவனுக்கு எல்லாரும் முட்டி தள்ளக்கூடிய பலன். இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படிதான் என்னாகத்தரை வாசிக்கிறோம். காண்டாமிருக ஒத்த பலன்கள் தந்தார். என் தெய்வத்தை நம்புகிற ஆளாக இருக்கிறபடியா, விசுவாசிக்கிற ஆளாக இருக்கிறபடினாலே கர்த்தர் ஒரு புது பலனை தந்து புது எண்ணினால் அபிஷேகித்து ஒரு விளக்கை ஏற்றி ஒரு ரட்சணிய கொம்பாக உங்களை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கு. இந்த வேத வாக்கியத்தின்படி தேவன் உங்களை ஆசித்தோடு கொம்பை உயர பண்ணுவாராக. ஆமென், ஆமென். God bless you.